the Lord. Praise the Lord. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணாதான் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சிருங்க. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? God says சூப்பரா இருக்கும் பிரதர். சரி, நல்லவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லவங்க எல்லாம் நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. அட்மிட் பண்ணி சொல்லுங்க. நல்லவங்க, நான் நல்லவன், நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அட்மிட் பண்ணி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சதம் வரல இன்னைக்கு. இப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? சரி, என்னுடைய இந்த மெசேஜோட தலைப்பு வந்து நல்லவர்கள் எப்படி கிருபையை இழக்கிறார்கள். நல்லவர்கள் எப்படி ஆண்டவர் தரும் அருளை இழந்து போகிறார்கள். அதுதான் தலைப்பு. அதனால தான் கேட்டேன், நல்லவங்க யாருன்னா இருக்கீங்களா? நல்லவங்க இருந்தா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தரும் வாயை திறக்கல. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா அந்த தலைப்புல நல்லவர்கள் கிருபையை ஆண்டவர் தருகிற அருளை எப்படி இழந்து போகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவர் தருகிற அருளை ஒரு மனிதன் எப்படி இழந்து போவான்? தெரிஞ்சுக்க சொல்லலாம். பாவம் செய். சொல்லுங்க, பேசலாம். கடவுள் தருகிற கிருபையை ஒரு மனிதன் எப்படி இழந்து போக முடியும்? சரி சரி, நானே சொல்றேன். ஒரு மனிதன் ஆண்டவருடைய கிருபையை எப்படி இழந்து போக முடியும்? இப்போ நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்காங்க, நாங்கள் ஊழியம் செய்துட்டு இருந்தோம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடங்கள்ல பாஸ் இருக்காங்க, கூட செய்கிற ஸ்டாஃப் இருக்கிறாங்க, கம்பெனிஸ்ல இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி பிரச்சனைகள் வருது? வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மனைவிக்கு பிடிக்காத கணவன் ஏதோ செஞ்சுட்டாரு, ஒரு இடம் வாங்கி, இல்ல இன்னும் டைரக்டா அட்டாக் பண்ணனா ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காருன்னு வச்சுங்க. கணவர் பெண்ணோட தொடர்புல இருக்கார், இல்ல மனைவி இன்னொரு தொடர்புல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நாம் எப்படி எதிர்கொள்வோம்? ஒரு கணவர் ஒரு தவறான வழியில இருக்கிறத ஒரு மனைவி கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல மனைவி தவறா இருக்கிறது, இல்ல ஊதாரித்தனமா இருக்கிறது, இல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு கணவர் குடிச்சிட்டு வந்து வீட்டுல அடிக்கிறாரு, அப்ப அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒரு பாஸ் ஸ்டாஃப் செய்யாத தப்புக்காக பிரச்சனை பண்றாரு, அப்ப அந்த இடத்துல எப்படி நடந்துக்குவாங்க? பிள்ளைகள் சரியா படிக்கல, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒவ்வொன்றும் நேரத்தோட செய்ய மாட்டாங்க. வீட்டுல மனைவியோ கணவனோ சொல்ற விஷயங்களை நேரத்தோட செய்ய மாட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கன்னா நம்ம எந்த மனநிலையில இருக்கோம்? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இவ்வளவு காரியங்கள் இருக்கு. எந்தெந்த காரியங்களை நம்ம எப்படி தவறுவோம் அப்படின்ற காரியங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல கணவன் மனைவிக்குள்ள வரும். ஒரு கணவன் தவறா, ஒரு மனைவி ஒரு பெண்ணோட தவறா இருக்காரு கணவன். அப்போ அந்த மனைவி கேள்விப்படுறாங்க, விஷயங்கள் காதுக்கு வருது. அப்போ அந்த மனைவியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்ல ஜெபிக்கிற மகள், ரெகுலரா கோயிலுக்கு போறாங்க, நற்செய்தியில் இருக்கிற மகள், அது எப்படி எடுத்துக்கொள்வாங்க? அந்த சூழ்நிலை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு கணவனை பார்த்து மனைவி என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு மோசமான மனுஷனா இருக்கானே, பல பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள முதல்ல கோவம் வரும், முதல்ல டென்ஷன் ஆகும், கோவம் வரும், ப்ரெஷர் ஆகும், சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க.
அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, அப்புறம் சம்பந்தமான இடங்கள் எல்லாம் பேசுவாங்க. பேசி ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு கடுமையான கோபத்துக்கு ஆளாவாங்க. எல்லாம் ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி கணவனுக்கும் அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து சரியா படிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை குறித்து ஒரு ஏம் எடுத்து நீங்க போறீங்க, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு எல்லாம் 10th எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். 10th +2 படிக்கிறவங்க, காலேஜ்ல, மெடிக்கல்ல, மற்ற ஒரு காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் சரியா பிள்ளைங்க நிறைய பணமெல்லாம் போட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். சரியா மார்க் எடுக்கலும் போது பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு மிக கடுமையான கோபம் வருது. அந்த நேரத்துல பெற்றோர்கள் அதை எப்படி கையாளுறாங்க? அந்த நேரத்துல நமக்கு கோபம் வராம இருக்கா? இல்ல டென்ஷன் ஆகாம இருக்குமா? இல்ல எல்லா காரியங்களும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என் பிள்ளைய பார்த்துவேன், என் பிள்ளைய பார்த்துவேன் சொல்லி நம்ம அமைதியா இருக்க முடியுதா? அந்த மாதிரி நிலையிலையும் இப்ப கணவனுக்கு 2 காரியம் தான் நான் சொல்லியிருக்கேன். கம்பெனி பத்தி சொன்னேன். இப்போ நீங்க எந்தெந்த பொசிஷன் இருக்கீங்க ஞாபகம் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க. வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்க மனசுல கொண்டு வாங்க. இப்போ கணவன் மனைவி கூட இந்த ஒரு பிரச்சனை வரும்போது, கணவன் மனைவி வந்து கணவனை சந்தேகப்படுறாங்க, கோபம் வருது, எரிச்சல் ஆகுது, அவங்களோட இருக்கவே முடியாது, வாழவே கூடாது, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் வந்து மனைவியை வாச்சிட்டேன்னு, எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்தேன், எவ்வளோ எனக்கு நான் கல்யாணம் பண்ணாம போய் வாழ்க்கைப்பட்டு இந்த மாதிரி இருக்கேனே, இந்த மனுஷனோட பொறுப்பு இல்லாம இவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழறானே அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வரும்பொழுது சாத்தான் என்ன சொல்லுவான்? அப்பயே சொன்னல, சாத்தான் என்ன சொல்லுவான்? நானு அப்பயே சொன்னேன், நீ நல்லவதான், நீ எல்லாம் நல்லதான் செஞ்ச, ஆனா அவன் பாரு பொறுப்பு இல்லாம இருக்கான், ரொம்ப மோசமான ஆளு, ஊரெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி தாறுமாறா வாழ்க்கை நடத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியங்கள் வரும். அதே மாதிரி பிள்ளைங்களை பார்த்து பொறுப்பால எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது நமக்கு கோபம் வருது. நானும் பட்டிருக்கேன், நானும் இதெல்லாம் நானும் அனுபவிச்சு வந்து நானும் கடந்து வந்திருக்கிறேன். ஜெபக்குள்ள இருக்கும் பொழுது வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை நான் அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம கோபம் வரும்போது என்ன ஆகுது? நம்ம எரிச்சல் ஆகிறோம், கோபம் வரும். அப்போ அந்த நேரத்துல நம்மள ஒருத்தன் பயன்படுத்துவோம். அப்ப என்ன சொல்லுவான்னா, நீ ரொம்ப நல்லவ, நீ பரிசுத்தமா இருக்க, நான் கவனமா இரு, வீட்டுக்காரர் சரியில்லை, நீ ரொம்ப நல்லவ. பெற்றோரை பார்த்து பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான், எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ற, எவ்வளோ காசு, இந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்காம அம்பருமா மட்டித்தனமா இருக்கான், பொறுப்பு இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும், அடிப்போம், அடிக்க முடிஞ்சா அடிப்போம், இல்லைன்னா புலம்பிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா? அப்போ ஒரு காலகட்டத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த எரிச்சலாகி கோபமாகி அது மனக்கசப்பா உருவாகுது. அப்ப மனக்கசப்பு உருவாகும் பொழுது நம்ம கிருபை இழந்து போறோம். ஆண்டவர் தந்த அந்த அருளை நாம் இழந்து போறோம். அந்த நேரத்துல இப்ப சாத்தான் நமக்கு ஒரு ட்ராப் பண்றான். எபேசியர் 6:11 சொல்லுது, அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி கடவுளர்களும் எல்லா படைக்கலன்களும் அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 என்ன சொல்லுதுன்னா, அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிலை நிற்கும் வல்லமை பெறும்படி கடவுளர்களும் எல்லா படைக்கலங்களும் அணிந்து, அலகையினுடைய ஏமாற்று வழிகளை அறிந்து கொள்றதுக்காக கடவுள் அந்த அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை பெறத்துக்கு. அப்ப அழகின் ஏமாற்று வழி என்ன? அல்ல ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறோம். அழகின் ஏமாற்று வழினா சிம்பிளா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லிடுவான், நீ ரொம்ப நல்லவன், நீ எல்லாம் சரியா இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பார்வை இருக்குது, நான் சரியா இருக்கேன், நான் 100% கரெக்டா இருக்கேன், என் மனைவி சரியில்லை, நான் 100% கரெக்டா இருக்கேன், என் கணவர் சரியில்லை, நான் 100% எல்லாம் கரெக்டா செய்யறேன், ஒவ்வொன்றும் வேலை கரெக்டா மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், என் பிள்ளைக்கு பொறுப்பா இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப சாத்தான் நம்ம மனசுல விதைக்கிறது என்னன்னா, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சூழ்ச்சி. அவன் சூழ்ச்சி, ஏன்னா அழகை ஏமாற்று வழிகள். அப்போ நம்ம எப்போ நான் நல்லவ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எதிராளி எப்படி இருக்காங்கன்னா மோசமானதான் காட்டப்படுவோம்.
நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கான், நம்ம உறவினர் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப நெருங்கியாலே நம்மளை ஏதாவது தவறு பண்ண வச்சு மோசமான வாழ்க்கையை வாழும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பேர் அவன் இவ்வளோ மோசமா இருக்கான், அவனாம் ஒரு மனுஷனாவான், குடிச்சு வந்து பொண்டாட்டி பிள்ளை அடிச்சுட்டு இருக்கான், அவனெல்லாம் ஒரு மனுஷனவான், நல்ல வேலை நான் அந்த போல இல்லை, நல்ல வேலை நான் அந்த மனுஷனை மாதிரி இல்லை. ஒரு குடும்பங்கள்லாம் விசிட்டிங்லாம் போகும்போது இந்த பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். நான் கவுன்சிலிங் வரும்போது நான் பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன ஒரு சிந்தனைய மனசுல வருதுன்னா, சாத்தான் தரான்னா, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன். இந்த எண்ணங்கள் வர வர காரியங்கள் நேரத்துக்கு நடக்காத பொழுது, காரியங்கள் நம்ம விரும்புகிற மாதிரி நடக்காத பொழுது, நம்ம யாரை எதிர்த்து கேள்வி கேட்கும்பொழுது நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கடவுளுடைய கிரேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமே, ஏன்னா நம்ம எப்போ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு மனக்கசப்பு உள்ளாகிறோமோ அப்போ சாத்தான் நமக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரான். அது எப்படி சொல்லி கோபத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தொடக்கம் 4ஆம் அதிகாரம் 6 இந்த காயின் ஆபிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், யாருன்னா எடுக்கலாம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். பிரதர் கொஞ்சம் இங்கிலீஷ்லயே சொல்லுங்க அந்த வேர்டு மட்டும், பைபிள் வேர்டு மட்டும். Genesis chapter 4 verses 6-7. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய், உன் முகம் வாடி இருப்பது ஏன், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அப்போ காயின் ஆபேல் அண்ணன் தம்பி நமக்கு தெரியும். காயின் விவசாயி, காய்கறி எல்லாம் கொண்டாந்து ஆண்டவர் காணிக்கை ஆக்கணும். ஆபேல் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாடி, கொழுத்த தலை ஈற்றுகளை ஆண்டவருக்கு வந்து பலி காணிக்கை ஆக்கணும் சொல்லி வசனம் இருக்கு. அப்போ ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் கனிவுடன் நோக்கினார், ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் கனிவுடன் நோக்கவில்லைன்னு. ஸோ அதை பார்த்துட்டு காயினுக்கு கோபம் வருது. அதனால அவன் வந்து முகம் வந்து வாடி போகுது. காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம் வாடியது. அப்ப ஆண்டவர் காயினை பார்க்கிறாரு. அப்ப காயினோட கேட்கிறாரு, நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய், உன் முகம் வாடி இருப்பது ஏன் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை ஆண்ட பையன், நீ நல்லது செய்தாய் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்து இருக்கும், அதை நீ அடக்கி ஆளணும். அப்போ கோபம் வரும்போது என்ன ஆகுது, நம்ம வாசல்லையே படுத்திருக்காது. கோபம் வந்து நம்ம வாசல்ல படுத்திருக்குது. இப்ப நம்ம சினம் வரும்போது நம்ம பாவம் செய்வோம், நல்லது செய்வோம் நான் உயர்வடைவோம், நல்லது செய்யலன்னா பாவம் செய்வோம். அப்ப பாவம் செய்தா கோபம் வந்து வாசல்ல படுத்திருக்கோம், அதை வந்து ஆளுகை செய்யணும்னு ஆண்டு ஆண்டு அதை நீ ஆளுகை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்ப நம்ம கோபம் வரும்பொழுது தீமை செய்யறதுக்கு வரலாம், அது சாத்தானுக்கு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம என்ன ரியாக்ட் பண்றது. இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலைக்கு பாதிப்பாயிட்டேன், கோபம் வந்துருச்சு, கசப்பாயிருச்சு, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் வசனம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குது. அப்ப தொடக்கநூல்ல பார்த்தோம், சின்னமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். காயினை பார்த்து சொன்னது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீ நல்லது செய்தாய் உயர்வடைவார், நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். நீ நல்லது செய்யலன்னா பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, நீ நல்லது செய்யணும், நீ நல்லது செய்யணும், நீ கோபப்படக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது. நீ நல்லது செய்யலனாவே, நல்லது செய்யலாம் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆள வேண்டும். அப்ப நம்ம எப்படி இதை அடக்கி ஆள முடியும்?
சொல்லுங்க, எப்படி அடக்கி ஆளலாம்? பாவம் என்னை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு, என் மேல வேட்கை கொண்டு என்னை ஆளுகை செய்யாம இருக்கிறது நான் என்ன செய்யணும்? இறைவார்த்தை என்ன வார்த்தை? அடிக்கடி என்ன வார்த்தை பயன்படுத்த? ரோமேர் 6:12 பாவத்திற்கு விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன். இதனால் கிரேஸ் இழந்து போகுது. Timothy 1 chapter 1 7 words. அது வேற, அது வேற. பயம் இல்ல, அது வேற, அது வேற, அது வேற. அது வந்து அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அப்ப இங்க வசனம் என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்குதுன்னா, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் வாக்களித்த ஆசி உரிமை. அப்போ வசனம் என்ன சொல்லுது? தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இதை நம்ம கண்முன் கொண்டு வச்சோம். அப்ப நம்ம எப்போ கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்ம மனக்கசப்பு உள்ளாருமோ, அப்ப நம்ம வந்து கடவுளுடைய கிரேஸ்ல இருந்து இழந்து போறோம். சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸ்குள்ள நம்ம ஆளுகிறோம். எப்ப நமக்கு கோபம் வருது, எப்ப எனக்கு பொறுமை இல்லையோ, அப்பயே நம்ம இறை வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எப்ப எனக்கு கோபம் வருது, எரிச்சலா, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னும் பொழுது நான் இறை வார்த்தை நான் நம்பல. இறை வார்த்தை இது சொல்லுது இல்லையா? இறை வார்த்தை என்ன சொல்லுது? தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், மாறாக தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை மனசுக்குள்ள முதல்ல தீமைக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். கடவுள் இந்த மாதிரி ஆலோசனை, நான் பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூற மாட்டேன், ஆசை கூறுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் அது கீழ்ப்படிவேன் அப்படின்னு கோபப்படாம அமைதியா, நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னாவே, உங்க உள்ள நீங்க பொறுமையா இருக்கிறீங்கன்னாவே நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்கன்னு. எப்போ உங்களுக்கு பொறுமை இல்லையோ, கோபப்படுறீங்களோ, அப்ப இறை வார்த்தைங்க நம்பலன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள நம்பிக்கையினுடைய குறைபாடு இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு எச்சரிக்கை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் இன்னொரு எச்சரிக்கையும் கொடுக்குது. அதையும் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருக்கும், சாவதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இருக்காதீர்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள் சொல்லு. அப்போ கோபம் வரும்போது என்ன பண்றோம்? யாருக்கு இடம் கொடுக்குறோமா? சாத்தானுக்கு இடம் கொடுக்கணும். அதை நம்ம மனசுக்கு வந்துடணும். அப்ப இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கவனமா இருப்போம். இல்ல எரிச்சலாகி கோபமாகி மனக்கசப்பு உள்ளாகும் பொழுது சாத்தானுடைய கரங்களுக்குள்ள போறோம். இந்த வசனம் தெளிவா கொடுக்குது நமக்கு. சோ அதனால என்ன பண்ணணும்? ஆலோசனை அடுத்தது. இப்ப நான் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டேன், அப்ப என்ன பண்ணலாம்? 31, 32 அதிலே வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். பவுலடியார் நமக்கு இந்த ஆலோசனை, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு விலக்குங்கன்னு. அப்ப இந்த வசனம் நம்ம மனசுல இருக்கணும்.
எப்போ நம்ம டென்ஷன் ஆகி கோபத்துல எரிச்சலா இருக்கும்போது அந்த வசனம் நமக்கு உள்ளத்துல வரலையோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறை வார்த்தையினுடைய இருதயத்தில் இல்லைன்னு அர்த்தம். யோவான் 14:26 நம்ம அடிக்கடி வாசிப்போம். நமக்குள்ள இருக்கிற ஆவியை நமக்கு அனைத்தையும் கற்றுத்தர ஆண்டவர் இயேசுக்குரிய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். அப்ப இறை வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருந்தாதான் ஆவியான நினைப்பூட்டுவார். அப்ப நீ எப்போ கோவப்படணும், டென்ஷன் எல்லாம் மறந்து போயிடும். டென்ஷன்ல மறக்குதுன்னா அப்ப நமக்கு பொறுமை இல்லை. எப்ப பொறுமை இல்லையோ அப்ப நம்ம இறை வார்த்தையை நம்பலன்னு அர்த்தம். அப்ப சாத்தான் எனக்குள்ள வந்தா அவன் உள்ள வந்தா என்னென்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலேயே பார்த்துருக்கலாம். அப்ப இறை வார்த்தையை நம்ம கவனமா படிப்போம், மனசுல பதிப்போம், அந்த இறை வார்த்தை சொல்ற மாதிரி நம்ம நடப்போம். 32 வாசிக்கலாம். எபேசியர் 4:32 வசனம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். என்ன சொல்லுது? ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, கணவன் தவறா நடந்துட்டா, மனைவி நடந்துட்டு, பிள்ளைங்க சரியா படிக்கல, ப்ராப்ளமா இருக்குது, இல்ல பிள்ளைங்க லவ் பண்ணுது, பல்வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனை கண் முன்னாடி கொண்டு வந்துருக்கு. நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்கீங்க. இதை ஃபேஸ் பண்ணதால யாரும் இருக்க முடியாது. சரிங்களா? எல்லா ஃபேமிலியிலும் இது உண்டு. கணவன் மனைக்குள்ள எல்லாம் இது ஒரு மேட்டர் மட்டும் இல்லை. இந்த மாதிரி பல விதமான காரியங்கள் இருக்கு. திருமணமா எத்தனை வருஷத்துக்குள்ள எவ்வளோ காரியங்கள் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலை கண் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும்? உண்மையிலே என்னால ஒருவருக்கு ஒரு நன்மை செய்து பரிவு காட்ட முடியுதா? என்னால கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னி நம்ம கட்டளை கொடுக்கப்படுது. இதெல்லாம் கட்டளை. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தது போல என்னால மன்னிக்க முடியுதா? அந்த காரியம் எனக்குள்ள நினைக்குள்ள வருதா? ஏன்னா நம்ம மனசுல சாத்தா என்ன போட்டிருக்கான்? நீ நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம இது, கோபம் தூக்கலாம் போயிடும். உடம்புல மனசுல பிபி வரும், சுகர் வரும், எல்லா வியாதியும் நம்மள தொடர்ந்து, அதெல்லாம் பை ப்ராடக்ட். சரிங்களா? எப்போ கோவப்பட்டு மனக்கசப்பு எரிச்சல் இதெல்லாம் பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். சாத்தான் உள்ள வரும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவோம். இப்ப ஆண்டவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னா முதல்ல இயேசுவை போல நான் மன்னிப்பேன். இந்த சூழ்நிலையில இருந்தா, இயேசு இந்த சூழ்நிலை இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இயேசு இந்த சூழ்நிலை என்ன பண்ணியிருப்பார்? இந்த மாதிரி விபச்சாரி பெண்ணை கையும் காலமா பிடிச்சவர் அவர் இயேசு என்ன பண்ணார்? டென்ஷன் ஆனாரா? இல்ல கோவப்பட்டாரா? சரி சும்மா அடிக்கா சொன்னாரா? ஒன்னும் சொல்லல இல்லையா? ஞானத்தோட நடந்து கொண்டார் இல்லையா? உங்களில் பாவம் செய்ய முதல் கல்லை எறிட்டுன்னு சொன்னார். என்னால அதை மனக்கண்மன் கொண்டு வர முடியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். இப்ப பிள்ளைங்க படிக்கல, டென்ஷன் ஆறாங்க, கோபமா இருக்கு, என்ன பண்றது சரியில்லை, இங்கங்க புலம்புறாங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறேன், பிள்ளைங்க வந்து தேர மாட்டாங்க. அப்ப என்னால வார்த்தை சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். எஸ்ஐயா 54:13 சொல்ல முடியும். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தம்மை கற்றுத் தருவார், உன் குழந்தைகள் நிறைய வாழ்வு சிறப்புறுவர் என்று மனசுல அந்த வார்த்தை என்னால வர முடியும், சொல்ல முடியுதா? அந்த வார்த்தையை நம்பி என்னால அமைதியா இருக்க முடியுதான்னு பார்க்க. எப்போ இருக்க முடியலையோ ஆண்டோடைய வார்த்தை நம்பல, அந்த இறை வார்த்தை இருதயத்தில் இல்லை, அதை மனசுல கொண்டு வரும். அப்போ கவனமா இருக்கும். அப்ப பேசுறத குறிச்சு நம்ம கவனமா. அதனால தான் நம்ம நீதிமொழி 4:23 வாசிக்கிறோம். பலமுறை போன வருஷம் கூட கேள்விப்பட்டோம். போன வாரம் கூட திங்கட்கிழமை இந்த மெசேஜ்ல கிடைச்சது. விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை காவல் செய்ய, அதென்று புறப்படும் போய் உன் வாழ்வின் போக்கை மாற்றிவிடும். அப்ப உங்க இருதயத்துல எப்படி இருக்கு, என்ன வருது, என்ன பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்க, அப்ப நீங்க அந்த பேசின காரியங்களை வார்த்தையில கவனிங்க. வார்த்தையில கவனிக்க நீங்க யாரு என்ன நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டோடு இருக்கேன், ஆண்டோட வார்த்தையை நம்புறீங்களா? எப்போ எரிச்சல், கோபம், மனக்கஷ்டம் வருதோ ஆண்டோட கிரேஸ்ல வெளியே வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம மென்டாலிட்டியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும். அதனால தான் விழிப்பாயிருந்து இருதயத்தை காவல் செய்யறீங்க, அதென்று புறப்படும் போய் உன் வாழ்வின் போக்கை மாற்றி விடுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒண்ணு, தாறுமாறா கத்தி இது பண்ணிட்டா என்ன, சாத்தா நம்ம உள்ளத்துல என்ன போட்டிருக்கான் ஏற்கனவே விதைய, நீ ரொம்ப நல்லவன், நீ பர்ஃபெக்டான ஆளு, நல்லா கோயிலுக்கு வர ஜெயிப்பிக்கிற வார்த்தைலாம் பக்கா சொல்ற, எல்லாம் உனக்கு தெரியுது, நான் வந்து மோசமான ஆளு அப்படின்னு எப்ப இந்த நினைப்பு வருதோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ரைட்ல இருக்கணும்னு அர்த்தம். அப்ப நம்ம கவனமா இருந்தணும். இப்ப சாத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னா, நாம ரொம்ப நல்லவங்க,
நான் தான் கஷ்டப்பட்டு நான் தான் உண்மையா உழைக்கிறேன், மற்றவங்கள வேஸ்ட், மற்றவங்கள லாய்க்கு இல்லை, ஏதோ பொறுத்துட்டு போறோம் போ அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே மாற தட்டிட்டு இருக்கும் பொழுது நம்ம ப்ரைடுக்குள்ளவர்கள் மைண்டில் வந்துடணும். நான் சரியா இருக்கேன், அவங்க தான் சரியில்லை, வீட்டுக்காரர் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, நான் கரெக்டா இருக்கேன், எவ்வளவு மாடு மாதிரி காட்டு கத்தலாம் கத்துறேன், கழுத மாதிரி கத்துறேன், தொண்டை தண்ணியெல்லாம் போகுது, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, என்ன போனா எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கம்பெனி போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, வெளியில போனாலும் இப்படி சொந்தக்காரிட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனை மேல பிரச்சனை இருந்து அதனால டென்ஷன் ஆகும்போது நான் எல்லாம் கரெக்டா தான், எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு மனசுல வரும்பொழுது நானும் ப்ரைட்ல இருக்கேன், எனக்கு தாழ்ச்சி இல்லை. எப்ப எனக்கு பொறுமை இருக்கோ, பொறுமை இல்லையோ அப்பயும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை இழந்து போயிட்டோம். அப்போ அன்பு இல்லை எனக்குள்ள. அதன் அந்த உணர முடியாத அளவுக்கு இந்த கஷ்டப்ப நமக்குள்ள வரும். எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம். கசப்பான நச்சுவர் எதுவும் உங்களுக்கு முளைத்து நீங்களும் பலரும் கெட்டு போகாதபடி கவனமா இருக்குன்னு இருக்கு. அப்ப இந்த காரியங்கள் நான் தெளிவா இருந்தாதான், ஆண்டவர் பார்வையில ஆண்டோடு இருந்தாதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அன்பு செய்யுங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார், ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருக்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். நான் பிதாவின் கட்டளை கீழ்ப்படிந்த அன்பில் நிலைத்திருப்பது போல என் அன்பில் நிலைத்திருக்கின்றார். யோவான் 15:11 சொல்லும், என் மகிழ்ச்சி உங்களுள் நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையுமே நான் இந்த வார்த்தை சொன்னேன். யோவான் 15:11 இருக்கு, சரிங்களா? என் மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையுமே இந்த வார்த்தை சொன்னேன். யோவான் 15:12 சொல்லும், ஒருவரை ஒரு அன்பு செய்யணும், புதுவை உங்கள் கட்டளை எனக்கு கொடுக்கிறேன். அப்ப எப்போ கடவுளுடைய கட்டளை நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்ப இயேசு நான் நம்புறேன், இயேசு நம்புறேன்னாவே எனக்கு பொறுமை இருக்கும், அப்ப எனக்குள்ள தாழ்ச்சி இருக்கும், அப்போ கடவுளுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றா பெருகும். அப்போ ஒரு பிரச்சனைக்கு ஏன் வருது, குடும்பங்கள் பிரச்சனை ஏன் வருது? ஆண்டவர் நமக்கு அப்கிரேட், அடுத்த கிரேடு கொண்டு போறதுக்காக ஒரு பிரச்சனை கொண்டு வராரு. குடும்பத்தில் வரும், கணவன் மனைவி ஆக எல்லாம் கல்யாணம் பண்ணிலாம் வரும், பல கனவுகளோடு சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஒவ்வொரு குடும்பம் ஒரு மாதிரி இருக்கு. கடைசியில் என்ன நினைக்கிறோம், ரைட் போ கழுதைக்கு வாழ்க்கப்பட்டாச்சு, சமாளிச்சுட்டு வேற வழி கிடையாது அப்படின்னு அந்த மனநிலை நம்ம போயிட்டே இருப்போம். என்ன பண்றது, போ இந்த மனுஷன் சொன்னாலும் ஒன்றும் நம்ப போறதில்ல, ரைட் கடவுள் பார்த்துக்கு வரலாம் அந்த மனநிலையில போகும்போது நம்ம ப்ரைட்ல இருக்கோம்னு அர்த்தம். எனக்கு தாழ்ச்சியில் இறை வார்த்தை நம்ப மாட்டேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, தொடர்கள் 2:18 சொல்லுது, மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். அப்போ கணவன் மனைவி இந்த மனசுல வச்சுக்கணும், ஆண்டவர் எனக்கு தகுந்த துணையை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குதுன்னா இந்த சூழ்நிலை என்ன அப்கிரேட், என்ன மேல கொண்டு வரதுக்கு சாத்தான் ஏதோ சூழ்ச்சி ஏதோ நடந்திருக்கு. ஒரு அருமையான வசனம் இருக்கு, கலாத்தியர் நன்றி ஆண்டவர், பிரைஸ் அல்லாஹ். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒரு ஆலோசனை, அதை மட்டும் எடுத்துக்கோ. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப படிக்கும் போது நம்ம ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, சகோதர சகோதரிகளே, மறுபடியும் வாசிக்கலாம், அதை கொஞ்சம் மனசுல ஆழமா பதியும், அதுக்காக மறுபடியும் ஒருத்தர் வாசிக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இங்க வார்னிங்க கொடுக்குது, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லு. ஏதேனும் ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்று நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். இல்லைன்னா நீங்களும் அதே மாதிரி சோதனைக்கு உள்ளாகி சொல்லணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இதுல இருந்து நான் இந்த கிரேஸ் ஒண்ணு இழந்து போன கிரேஸை நான் மீட்டு கொண்டு வரணும். அப்படி இல்லை, அந்த லெவலுக்கு நான் போகல. இப்ப இந்த மாதிரி இஷ்யூ வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு, கணவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வர்றது? அப்ப ஆண்டோடைய வார்த்தை இந்த மாதிரி சொல்லுது, நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன்.
அப்போ கணவர் இந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட், அவருக்கு பின்னாடி இந்த செயலாற்றுகிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபிக்கணும். ஏன்னா தூயாவி நான் பெற்றிருக்கிறேன். அப்போ ஒருத்தர் குற்றத்தில் அகப்பட்டிருக்கிறார், அவரை நான் கனிவோடு திருத்தணும். அதுக்கு என்னுடைய சுய முயற்சியால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி இறை வார்த்தையில நிரப்பப்பட்டிருக்கிறதுக்கு கடவுளுடைய கிருபை நிறைய வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அதனால்தான் கொஞ்சம் இந்த அளவுக்கு நிலைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு கடவுளை அருள் நிக்கிறேனாவே அது அருளினால் தான் நிக்க முடியுது. என்னுடைய சுய முயற்சினாலேயோ என்னுடைய நான் செய்த நன்மைனாலும் கிடையாது. பியூர் சுத்தமான ஆண்டோடைய இரக்கம் மட்டும்தான். இந்த பாவத்திலிருந்து பல விதமான போராட்டங்கள் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினை மீட்டு அவர் அருளினை நிரப்பி, அவர் கிரேஸ் நிரப்பி இருக்கிறார். சின்னப்பர் சொல்லுவார், மட்பாண்டங்கள் இப்பேற்பட்ட பொக்கிஷத்தை மட்பாண்டங்கள் போன நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு. எந்த நேரத்துல உடஞ்சி விழுந்துரும். 2 Corinthians 4:7 சொல்லுவார், எந்த கடவுளே மாற்றி அறிவொளி எங்கள் ஊர்ல ஒளி, கடவுளே ஒளி தோன்றுகின்ற உள்ளத்துல சொல்லி இருக்கிறாரு. இருளின் ஒளி தோன்ற சொன்ன எங்க உள்ளத்துல உள்ள ஒளி தோன்றுகிற சொன்னாரு. கிறிஸ்துவின் முகத்தில் வீசுகிற மாட்சியாகிய கடல் அறிவொளியே. இறைவார்த்தை புரிஞ்சுக்கிற ஆண்டவர் எனக்கு ஒளியை கொடுத்திருக்கிறார். இல்ல அதுவும் எனக்கு புரியாது, மற்றவங்க போல தான் இருந்திருக்கும். அந்த சகோதரர் பாதிக்கப்பட்டவங்க, ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா என்னோட ரொம்ப அருமையான இடத்துக்கு வந்திருப்பார். இந்த சிந்தனை எனக்குள்ள வரும். எப்ப அந்த சிந்தனை வருதோ அப்ப நான் தாழ்ச்சியில் நினைந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தாழ்ச்சி எல்லா புண்ணியங்களின் அரசு இல்லையா? அப்போ நம்பிக்கை, அன்பு, தாழ்ச்சி. அப்ப நம்பிக்கை சகோதரர் பொறுமை. இதெல்லாம் செய்யணும்னா எனக்கு முதல்ல பொறுமை. இந்த பொறுமை கிறிஸ்து நமக்கு பொறுமை கொடுத்தா. அந்த பொறுமை இல்லைன்னா என்னால செயல்பட முடியாது. அப்போ கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்கள் நெறிப்படுத்துவதாக வசனம் இருக்கு. சரியா? கிறிஸ்து கொலை சிலை நீ வாசிக்கலாம். அதெல்லாம் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக பிலிப்பியர்ல வரும். அதெல்லாம் சரிங்களா? கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்கள் நெறி. அப்போ கிறிஸ்து தந்திருக்கிற அந்த அமைதி, அவருடைய அமைதி என் உள்ளத்தை நெறிப்படுத்த சூழ்நிலை எப்படி வெளியே வருதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்? முதல்ல இறை வார்த்தை நிரப்பப்பட்டிருக்கணும். அப்பதான் என்ன இறை வார்த்தை என்ன சொல்லுது? அப்போ சபிக்க கூடாது, தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், சபிக்க மாட்டேன், ஆசை கூறுவேன். 1 Peter 3:9 நம்ம வாசித்தோம். அந்த காரியங்கள் நான் கீழ்ப்படிவேன். அப்ப எப்ப கீழ்ப்படிஞ்சு அப்ப முதல்ல அதில் எப்படி கொண்டு வருவோம்? கணவன் அகப்பட்டுட்டார், குற்றத்தில் அகப்பட்டு அதெல்லாம் நான் கொண்டு வந்தோம். என்ன கடவுள் கிரேஸால் நிலைச்சிருக்கிறேன். இல்ல கோவப்பட்டு மன கஷ்டப்ப நான் கிரேஸ் இழந்து போயிடுவேன். இழந்து போயிட்டா மீட்டு வர்றது வேற. அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப இழக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? எப்ப மன கஷ்டப்ப உள்ளத்துல நான் கிரேஸ் இழந்து நல்லவனா இருக்கு, நான் கிரேஸ் இழந்து போயிடுவேன். அதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப ஞானத்தோட நடந்து தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தப்பிக்கிற வழியே பாண்ட சொல்ல ஆலோசனை. அது பின்னாடி செயலாற்றுற அந்த ஸ்ட்ரிக்ட். ஏன்னா நம்ம மனிதரோடு போராட்டம் இல்லை. நம்ம பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா? எபேசி 6:12 வாசிக்க. நமக்கு மனிதரோடு போராட்டம் இல்லை. 4 விதமான ஆவிகள் கொடுத்துருக்கு. இதோடு தான் போராட்டம். நமக்கு மனுஷனோட நமக்கு போராட்டம். அதை நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். அப்போ பின்னாடி செயலாற்றுறது ஒரு தீய ஆவி. பிள்ளைங்க படிப்புக்கு பின்னாடி செயலாற்றுறது அது ஒரு ஆவி. இதை நம்ம கண்டுபிடிச்சி ஞானத்தோட செயல்படணும். அப்படி செய்யும்போது தூய துணையோட ஒவ்வொரு காரியங்களும் இறை வார்த்தை எனக்குள்ள இருந்தா நான் செயல்படுத்த முடியும். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தை சொல்ல முடியாது. ஆண்டவர் தாமே குழந்தைகள் கற்றுத் தருவார். என் பிள்ளைகள் நிறைவாழ்ப்பு சிறப்பு சொல்ல 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 நீங்க கிரேஸ் இழக்கிறதுக்காக பதில், நான் நல்லவன்ற சிந்தனைக்கு பதில் ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் நம்பி அதை அறிக்கை செய்யும் பொழுது பிள்ளைகளை மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா இருந்தாலும் பின்னாடி மாறலாம். அப்ப கணவன் பிரச்சனையா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கடலின் அருளை பெற்றுக்கிற நீ தூயாய் பெற்றுக்கிற நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு முதல்ல என்ன போல்டா நிக்கணும். போல்டா நீ என்ன பண்ண முடியும்? அது பின்னாடி அவர் கணவன் பின்னாடி பிள்ளைகள் பின்னாடி செயலாற்ற அந்த அந்தகார வல்லமை பைண்டிங் பண்ண. ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ண பிறகு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் பிளஸ் பண்ணணும். அப்ப ஆண்டவர் இயேசு அன்பு செய்து போது செய்யணும். இப்படி செய்ய 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 அவர்கள் அந்த மாற்றங்களுக்கு பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்ய 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 கடலின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட அந்த கடலின் அன்பு அது வெளியே வரதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ரோமர் 5:5 சொல்லுது, எல்லா ஆண்டவரும் நம்ம கொடுத்துருக்கிறார், எல்லா வார்த்தையும் நம்ம கண் முன்னாடி இருக்குது. அப்ப எப்போ ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம யாக்கோபில் அடிக்கடி வாசிக்கிறோம்,
பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும், பொறுமை உண்டாகும். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் கண்முன் கொண்டு வந்து அதன்படி வாழ முற்படும் போது கடவுளுடைய ராஜ்யம் என் வழியா பரவுகிறது. சாத்தானுடைய ராஜ்யம் நசுக்கப்படுது. சாத்தான் என்ன டச் பண்ண முடியாது. யாக்கோபு 4:7 சொல்லுது இல்லையா, கடவுளுக்கு பணிந்திரு, அலை எதிர்த்து நிலுங்க தான் சொல்லுது. பெருமையால் நெஞ்ச நிமித்தி பெருமைக்குள்ள விழுந்து கடவுளை எதிர்ப்புறான மாறக்கூடாது. எப்ப தாழ்ச்சி இல்லையோ நமக்குள்ள பெருமை, எப்ப நல்லவன்ற ஒரு சிந்தனை வருதோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனையே எனக்கு பெருமையா, நல்லா ஊழியம் செய்யறேன், நல்லா பர்ஃபெக்டா பண்றோம், அதை பண்றேன், இதை எல்லாம் பக்கா நான் செய்வேன் அப்படின்னு சிந்தனை வந்தா முடிஞ்சு போச்சுக்காது. ஏன்னா பெருமைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், எங்கே வரதை கவுத்து விடுவோம். ஏன்னா பெருமையிலன்னு அந்த கடவுள் எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்கு. அப்போ எதிரியே நம்ம கடவுளை தான் நிற்பாரு. ஆனா இது தெரியாம நம்ம பிளைண்ட் பண்ணிடும். அப்போ ரொம்ப கவனமா இருப்போம், சரிங்களா? இல்லைன்னா நல்லவர்கள் கடவுள் கிரேஸ் இழந்து போயிடும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்காஸ் 18ஆம் அதிகாரம், டைம் ஆயிடுச்சு, லூக்காஸ் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஒரு 3 வசனம் மட்டும் எடுத்து முடிச்சிடலாம். லூக்காஸ் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார். அப்பொழுது அதான் பிரதர். ஆமா ஆமா, அதான் கரெக்டா. 18வது வசனம். அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நல்லவன் ஏன் சொல்கிறேன், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. ஆமென். ஆமென். அப்போ வசனம் என்ன சொல்லுது? இறையாட்சி, இறை வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? திருப்பிள்ளையை போல ஏற்று, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு மனசு குழப்ப கூடாது. அப்ப அந்த நேரத்தில் தலைவர் வந்து இயேசுவிடம், நல்ல போதகரை நிலை வாழ்வு உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகர். அதுக்கு இயேசு பார்த்து, நான் நல்லவன் ஏன் சொல்லுகிறேன்? பூமியில இயேசு வாழ்ந்த போது போதகர் நல்ல போதரா இருக்கு இல்லையா? அப்ப அவரே நல்லவன் ஏன் சொல்றேன்? இயேசுவே தன்னை பார்த்து நல்லவன் சொன்ன அந்த மனுஷனை பார்த்து என்ன ஏன் நல்லவன் சொல்ற அப்படின்னாரு. இப்ப நம்ம கதியெல்லாம் எப்படி இருக்குங்க? அப்ப இந்த வார்த்தை அப்ப இயேசு ஆண்டவர் சொன்னது என்ன? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவர் இல்லை. கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கணும். அப்ப சாத்தான் எப்போ நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், கூட இருக்குதான் சரியில்லை, அதனாலதான் நீ ரொம்ப கஷ்டப்படுற, எவ்வளோ நல்லது சரி, கோயிலுக்கு போறேன் வரேன், எவ்வளோ வார்த்தையெல்லாம் நான் அறிக்கிறேன், ஆனாலே எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது, ஐயோ நான் என்ன செஞ்சேன் அப்படி புலம்பும் போதே நமக்கு ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். கடவுள் ஒருத்தர் தவிர நல்ல யாரும் இல்லை. இயேசுவே சொல்லியிருக்கிறேன், தீயோர்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். லூக்காஸ் 11, 12, 13 வாசிக்கலாம். அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னது இது, சரிங்களா? தீயோர்களை நீங்கள், நம்மளை பார்த்து சொன்ன தீயோர்களா நீங்கள், நல்லவர் ஒருவரும் இல்லை, கடவுளை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்ப சாத்தான் நமக்கு உள்ளத்துல சூழ்ச்சியா, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்ற காரியம் உள்ளத்துல போடும் பொழுது எச்சரிக்கை மணி மண்டையில அடிச்சிருந்தோம். வசனம் எப்படி சொல்லுது? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரை சொல்லுது. அப்ப எங்கேயோ தவறு நடக்குது, ரொம்ப கவனமா. இல்லை ஏவாளை போல நம்ம ஏமாந்து கிரேஸ் இழந்துட்டு உட்காருங்க. அது அப்படிதான் நல்லவர்கள் கிரேஸ் இழந்து போறாரு. அப்ப இறை வார்த்தை என் உள்ளத்துல இருந்துச்சுன்னா, இறை வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன்னா இறை வார்த்தை கட்டுப்படுவோம். எப்ப இறை வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தவறு செய்யறவர்களை மன்னித்து, ஏன்னா ஒரு சில அடிக்கடி நம்மளை தவறு பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விசேஷமா நம்ம கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அதிகம் பொட்டு வரும். டைம் இல்லை, நான் எக்ஸாம்பிளே சொல்லுவேன், சரிங்களா? அப்போ கணவன் மாதிரி பயங்கர டச், பயங்கர பிரச்சனை எங்க இருக்குன்னா டெஸ்டிங் ஏரியா வந்து கணவன் மனைவிக்குள்ளதான். பிரதர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு, 105 நாள் திட்டம், அதாவது 3.5 மாச திட்டங்கள் சொல்லியிருந்தாரு. வாயே திறக்கல, வீட்டுக்காரமா பேசும்போது, ஹோம் மினிஸ்டர் பேசும்போது நான் வாயே திறக்கல, இன்னொன்னோ பண்ணி பார்த்தாங்க, வாயை திறக்கல. அது மாதிரி நானும் ட்ரை பண்ணோன்னு பார்க்குறேன், ஒரு 100 நாள் திட்டமா 1 மாசம் திட்டமான்னு பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுதுதான்
நமக்கு புரிய நம்ம எங்க இருக்கிறோம். கடைசியில் நமக்கு புரிய வர வேண்டியது என்னன்னா, நான் கடவுளுடைய கிரேஸ், அவர் அருளால தான் நிலைத்து நிற்கிறேன். நான் சரியா யோசிக்கணும், அந்த அருளால தான், இறைவார்த்தின அந்த அருளால தான், ஆவியான தான் என்னை வழி நடத்துகிறார். இந்த சிந்தனையை மனசுல இருக்கும்பொழுது நமக்கு கோபம் வராது, பொறுமையா செயல்படுவோம். இயேசுவை போல் அந்த சூழ்நிலை கையாளுவோம். இல்லையா ஆவியான ஆலோசனை கேட்டு நம்ம செயல்படுவோம். எப்போ சம்மந்தப்பட்ட ஆளுங்களை, நம்மளை பிரச்சனை பண்ற மக்களை இயேசுவை போல மன்னித்து, இயேசு போ வார்த்தை சொல்றது மாதிரி அவர்கள் ஆசீர்வதித்து, அவர் அன்பு செய்த, அது பின்னாடி இது செயல்படுறது அந்த மனுஷன் இல்லை, இது ஸ்பிரிட்டு. அப்போ கடவுளுக்கு பணிந்து அழகை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நல்லவர்கள் கிரேஸ் இழந்து போறவங்க என்ன பண்றாங்க? சாத்தானுக்கு பணிந்து கடவுளை எதிர்த்து நிற்கிறாங்க. பெருமையெல்லாம் கடவுளை எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்கு. அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம உள்ளத்துல வாங்கும் பொழுது நமக்கு உள்ளத்துல இருத்தி நிதானமா சூழ்நிலையில கண் முன்னாடி அமைதியாக எப்போதும் மகிழ்ச்சி இடைவிடாமல் என்ன நேரம் நன்றி கூறுங்க. சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்ன செய்யணும், வசனம் இப்படி எல்லாம் இருக்குது, அவரு தவறு செய்யல, பையன் தவறு செய்யல, நீ எனக்கு பிள்ளைங்களை கிஃப்டா செல்வங்களா கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் மோசமான செல்வங்க எனக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. திருப்படம் 123 ஆண்டவர் எனக்கு கிஃப்டா குழந்தை செல்வங்கள் கிஃப்ட்னு சொல்லுது இல்லையா? குழந்தைகள் பெற்றோருக்கு தருகிற செல்வங்கள்னு இருக்கு. ஆண்டவர் பரிசில்னு வருது. பிள்ளைகள் குழந்தைங்கள்லாம் பெற்றோருக்கு பரிசில் ஆண்டவர் தந்த கிஃப்ட். ஆண்டவர் தந்த கிஃப்ட் மோசமா இருக்கா? நல்ல கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அப்ப ஆண்டவர் தான் என் குழந்தைகள் கற்றுத்தா, என் பிள்ளைகள் நிறைய வாழ்வு சிறப்புறுவர். அந்த நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆட்சி மடிக்கிறார். அப்போ நம்ம நல்லது செய்ய நம்ம பாதிப்படையும் பொழுது அப்பதான் நம்ம சிலுவை பாதையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போறோம். மனசு கோணாம நம்ம பிளஸ் பண்ணி பைண்ட் பண்ணி நம்ம பிரச்சனை பண்ணவங்கள அவங்க இல்லை, நான் என்ன பிரச்சனை பின்னாடி செயலற்ற அந்தகார வல்லமை சாத்தானுடைய சூழ்ச்சி மாதிரி பாதிக்கும். இந்த மாதிரி செயல்படும் இரக்கத்தோட கனிவோட தூயா பெற்றுக்கிறான் கனிவோட பின்னாடி பைண்டிங், அந்த பைண்டிங் அந்த ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி அவர் பிளஸ் பண்ணி அண்டர் இயேசுவின் பேரால மன்னித்து, அண்டர் இயேசுவின் பேரால் ஆசீர்வதித்து, அண்டர் இயேசுவின் பேரால் அன்பு செய்யும் போது நம்ம கடலை கீழ்படுத்தும். ஒரு அன்பு செய்யுங்கள் என்று புதிய கட்டளை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. எப்ப நான் அன்பு செய்ய விரும்புறனோ, எப்ப அன்பு செய்ய மனசு வருதோ, அப்போ கடவுளை அன்பு ரோமர் 5 சொல்லப்பட்டுள்ள கடலம் தூய பொழியப்பட்டுள்ளது. இந்த அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கி ஒழிக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் வருது, பிரச்சனை வருதுன்னா எனக்குள்ள அன்பு இருக்கா இல்ல வேற ஏதாவது சக்தி இருக்கான்னு. அப்போ அன்பு பிரதர் சொல்லுவார், தேன் கூடு போல, இதயம் தேன் கூடு போல. அப்ப எதிரிலிருந்து குத்தும் பொழுது உள்ளத்திலிருந்து இயேசு ரத்தம் நீர் வடிந்தது போல தேன் இனிமை வெளியே வந்த அன்பு வெளியே வந்தா நான் கடவுளை அகாப்பி அன்பு வெளியே வந்துச்சுன்னா இந்த கசப்புணர்வுகள், இந்த கோபம், எரிச்சல், சாத்தனோட அந்தகாரோட எல்லாம் கடவுளுடைய அன்புதான் கடவுளுடைய ஆற்றல். இந்த உலகத்திலேயே, இந்த யூனிவர்சிட்டிலேயே, பிரபஞ்சத்திலேயே கடவுளுடைய அன்பை போல ஆற்றல் எதுவுமே. கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து பொழியப்படும் போது வெளியே வரும்பொழுது சாத்தான தலை திருச்சி ஓடி நம்ம கடவுளை மாட்சிப்படுத்துறோம். கடவுளை அன்புக்கு நம்ம கடவுளை கீழ்ப்படிப்போம். அதன் வழியா இயேசு என்னோட உள்ளத்தில் வாழ்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நல்லவர்கள் எப்படி கிருபை இழந்து போறேன்னு நான் சொன்னேன். கிருபை இழந்து அவருடைய அருளை இழந்து போற காரியங்கள் நான் சொன்னேன். அதை இழந்து போகாம என்ன செய்யணும், எந்தெந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும், எப்படி நாம் செயல்பட்டா கிறிஸ்துவோட இணைந்து இருப்போம், கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி கட்டி எழுப்புவோம், திருச்சபை உறுதுணையா இருந்து இயேசு சொன்னது போல, ஆண்டவர் சொன்னது போல உலகின் ஒளியா, உலகின் உப்பா, கிறிஸ்து சாட்சிகளாய் வாழ. வார்த்தையில பிள்ளைகளை குறித்து பிரச்சனை வந்தா ஆண்டவர் தான் பிள்ளைகள் கற்றுத்தருவார். பிள்ளை நிறைவாழ் பெற்று சிறப்புற சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா, ஆண்டவருக்கு தகுந்த துணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால அதுல எந்த தவறும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தா அது ஃபேஸ் பண்ண ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே நீ தகுந்த துணையா என் துணையை கொடுத்துருக்கீங்க, மனைவி கொடுத்து கணவனை கொடுத்துருக்கீங்க,
அப்படின்றத மனசுல வைக்கும் பொழுது, கடவுள் இணைத்த நீங்க ஒரே உடலாயிருக்கிறீர்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதீர்கள். உங்களை சிந்தனையாளங்க சொல்லாலும் அதில் பிரிக்காதீங்க. ஏன்னா கடவுள் இணைத்திருக்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கடவுள் கிட்ட, அப்போ அதுல ஆலோசனை பெற்று, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்று நீங்க செயல்படும், இறை வார்த்தையின்படி செயல்படும் பொழுது அவனுடைய கிரேஸ் உங்களை குழுத்துல வரும். அது இழந்து போக மாட்டீங்க. இல்ல நான் நல்லவன் அப்படி சொல்லி கடவுள் தந்த கிரேஸ் நம்ம இழந்து போயிடுவோம். அதனால கேர்ஃபுல்லா இருப்போம். வீட்டுல பிரச்சனை வரும்போது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்போது, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி டீல் பண்றது அப்படின்ற வார்த்தையில கேட்டோம். இது கண்முன்னாடி நிறுத்துங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. இடைவிடாமல் என்ன நேரம் நன்றி கூறுங்க சொல்லியிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் நாம் படிக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கப்படுது. நம்மளாம் சீடர்கள். வார்த்தையின் கேட்டு நம்ம நடந்தா நம்ம சீடர்களா இருப்போம். சீடர்களா இருந்தா உண்மை அறிந்து கொள்வோம். அப்பொழுது உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்ற வாக்கு உங்களுக்கு நிலைக்கும். அப்போ நல்லவர்கள் கடவுள் தர கிருபை இழந்து போக மாட்டோம். இந்த தலைப்பு வந்து நல்லவர் எப்படி கிருபை இழந்து போகிறார்கள். அநேகமா நமக்குள்ள வெளிப்படுது. ஒவ்வொரு வாரம் டெய்லியும் தரப்போம். நிறைவாற்று பெற்றிருக்கிற நான் எப்படி செயல்படுறேன், அது பலன் தராம முட்செடியை முதரம் கொண்டு தந்தா ஆண்டோடைய சாபத்துக்குள்ளாகும். இல்ல வளர்ச்சி அடைந்து திருச்சபை கட்டி எழுப்புனா நன்று நல்ல ஊழியனே, சின்னஞ்செலியவற்றினே நம்பிக்கை பெரியவற்றும் தலைவன் ஆக்குவேன் என்று ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் அன்பிலும் அவருடைய கிருபையிலும் ஆசீர்வதிலும் என்றென்றுமா நிலைத்திருக்க ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொரு இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட இந்த செய்திக்காக, ஆண்டவர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, அருமை சகோதரவழியாக நாம் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தை இறுதியில பதித்து ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் திட்டம் நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் செயலாற்றி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய நம்முடைய முன்னோர்களோடு வான் விருந்திலே நாம் ஒவ்வொருவரும் விருந்துண்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஒவ்வொரு இந்த நேரத்தில் அழைக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தையின் மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.